ஹாய், ஐ எம் நிஷா. இன்னைக்கு நம்ம சாப்டர் 14 ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் 60% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் தான் வந்து இங்க நமக்கு ஹோல்டிங் கம்பெனியா இருக்கும். ஒய் லிமிடெட் சப்சிடரி கம்பெனி. எவ்வளவு வந்து ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க? 60% ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனில வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. என்னைக்குனா ஆன் 1st January 2002. When the balance on their P&L account and general reserve were 1,50,000 and 1,60,000. அதாவது acquisition date அன்னைக்கு P&L account உடைய அமௌண்ட் வந்து 1,50,000 ஜெனரல் ரிசர்வ் வந்து 1,60,000 காட்டியிருக்கான். ஆன் 31st December 2002. இது வந்து அக்கௌண்டிங் லாஸ்ட் இயர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட் ஷோட் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் 4 lakh வந்து இருந்திருக்கான். அடுத்து வந்து ஜெனரல் ரிசர்வ்ல வந்து 3 lakh இருந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா கால்குலேட் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட். நம்ம இப்போ சம்குள்ள போகலாம். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஹோல்டிங் கம்பெனி வந்து 60% ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 40% இருக்குல்ல, அது யாருக்கு இருக்கும்? மைனாரிட்டி, அதாவது பப்ளிக் கிட்ட இருக்கும். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன்னா, அப்போ 60:40. இது நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணோம்னா 3:2 கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு ரேஷியோ. இப்போ டேட் ஆஃப் அக்வைசேஷன் என்னைக்குன்னா, டேட் ஆஃப் அக்வைசேஷன் என்னைக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 1st January 2002 அன்னைக்கு தான் அக்வைசேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சு? P&L அக்கௌண்ட்ல 1,50,000 இருந்துச்சா? ஜெனரல் ரிசர்வ்ல எவ்வளவு இருந்துச்சு? 1,60,000 இருந்துச்சா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 3,10,000 கிடைக்குமா? இப்போ வந்து இதான் வந்து நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 ரேஷியோவா பிரிக்க போறோம். எப்படின்னா, ஒன்னு 3/5, இன்னொன்னு 2/5. இது வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு, இது வந்து மைனாரிட்டிக்கு. இப்போ இதை வந்து 3/5 போட்டோம்னா நமக்கு 1,86,000 கிடைக்குது. 2/5 போட்டோம்னா 1,24,000. எப்படி பண்றோம்? 3,10,000 into 3/5, 3,10,000 into 2/5. இப்படி பண்ணோம்னா நமக்கு ரேஷியோல கிடைச்சிருமா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆன் 31st, அதாவது 31st December 2002 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு காட்டுதுன்னா, P&L அக்கௌண்ட்ல 4 lakh காட்டியிருக்கான். ஜெனரல் ரிசர்வ்ல 3 lakh காட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணி போட்டோம்ல, அப்படி போடக்கூடாது. இதுலயும் வந்து இது பேலன்ஸ் ஷீட் தானே நமக்கு இது. அப்பனா நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து இது ஓப்பனிங்க வந்து மைனஸ் பண்ணுவோம். 1,50,000 வந்து மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலயும் வந்து 1,60,000 மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2,50,000 இதுக்கு கிடைக்கும். இதுக்கு 1,40,000 கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3,90,000 கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து அதாவது ரெவென்யூ ப்ராஃபிட். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்ல, கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து அக்வைசேஷனுக்கு முன்னாடி இருந்ததா வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். அக்வைசேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ரெவென்யூ ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இந்த 3,90,000 இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். அதாவது 3/5. போன வாட்டி பண்ணோம்ல இங்க 3/5, 2/5, அதே மாதிரி 3/5, 2/5. 3,90,000 into 3/5 போட்டோம்னா நமக்கு 2,34,000 கிடைக்கும். 3,90,000 into 2/5 போட்டோம்னா 1,56,000 கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் சம்க்கு போகலாம். P Limited acquired 65% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் Q Limited. இங்க P Limited தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி, Q Limited வந்து சப்சிடரி கம்பெனி. இதுல என்ன சொல்லிருக்காங்க? 65% ஷேர்ஸை வந்து Q Limitedல P Limited வந்து அக்வயர் பண்ணிருக்காங்களாம். என்னைக்குன்னா ஆன் 1st October 2002. ஓகேவா? இன்னைக்கு 1st October 2002 அன்னைக்கு தான் நமக்கு அப்போ அக்வைசேஷன் நடந்திருக்கு. P&L அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் Q Limited showed a debit balance of ₹40,000. டெபிட் பேலன்ஸ்னா நமக்கு வந்து லாஸ். P&L அக்கௌண்ட் வந்து ஒரு லாஸ் நடந்திருக்கா. எவ்வளோனா 40,000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல்டிங்கையும் மைனாரிட்டியும் வந்து ரேஷியோவில் பிரிப்போம். 65% பேலன்ஸ் இருக்க 35% வந்து நமக்கு மைனாரிட்டிக்கு போகும். அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரேஷியோவாக பிரிச்சோம்னா 13:7 கிடைக்கும். இப்போ வந்து பிஸ்னஸ், அதாவது அக்வைசேஷன் டேட் என்னைக்குன்னா 1st October 2002. அதில் அக்வைசேஷன் வந்து என்னவோ வந்து அக்டோபர் அன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்டுடைய டெபிட் பேலன்ஸ் என்னைக்கு கிடச்சிருக்குன்னா ஏப்ரல்லே கிடச்சிருக்கு. ஆனால் அக்வைசேஷன் என்னைக்கு பண்ணியிருக்காங்க? அக்டோபரில் தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே வந்து கிடச்சிருக்கா. இது வந்து ப்ரீ கரெக்டாக, அதாவது அக்வைசேஷனுக்கு முன்னாடி. இது வந்து போஸ்ட் அக்வைசேஷனுக்கு அப்புறம். ஏன்னா 10th அன்னைக்கு அக்வைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க பேலன்ஸ் இருக்க 6 monthஸும் நமக்கு வந்து அக்வைசேஷனுக்கு அப்புறம், அதாவது போஸ்ட்டில் வந்துடும். இப்போ 40,000 நமக்கு டெபிட் பேலன்ஸில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து டெபிட் பேலன்ஸ்ன்றதுனால லாஸ்ன்றதுனால ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அடுத்து 1,20,000 வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு ஜஸ்ட் ப்ராஃபிட் தான். அது வந்து நமக்கு லாஸ்லாம் கிடையாது, ப்ராஃபிட் தான். அடுத்து வந்து ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர்.
இப்போ வந்து 1,20,000 தானே நமக்கு வந்து டோட்டல் இயருக்குமே வந்து 1,20,000 தான் வந்து ப்ராஃபிட்டு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 40,000 ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ்லையும் பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்லையும் போட முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போடலை, ரைட்டா? நம்ம வந்து போடலைன்னா நமக்கு அங்கே வந்து தப்பு என்னவோ நடந்திருக்கு. நம்ம அதை வந்து இங்கே சரி பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறோம். 1,20,000 ப்ளஸ் 40,000 போட்டோம்னா 1,60,000 கிடைக்கும். அடுத்து இதுதான் வந்து ப்ராஃபிட் இயர்ன் டியூரிங் த இயர், அதாவது ஆக்சுவல் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ கேல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் லாஸ் என்னைக்கு வந்து நடந்திருக்கு ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2002. எவ்வளோ? 40,000 மைனஸில் இருக்கு. அடுத்து வந்து ப்ராஃபிட் இயர்ன் டியூரிங் த இயர் 1,60,000. 1,60,000 இன்ட்டு 1/2. 1/2 ஏன் போடுறோம்னா இந்த ப்ரீ போஸ்ட் இருக்குல்ல, ப்ரீனா என்ன? அக்வைசேஷனுக்கு முன்னாடி, போஸ்ட்னா என்ன? அக்வைசேஷனுக்கு அப்புறம். அக்வைசேஷனுக்கு முன்னாடி எத்தனை மந்த்ஸ் இருக்குது? அக்டோபர் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்களா, ஏப்ரல் தான் வந்து ப்ராஃபிட் பேலன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் வருமா? 6 மந்த்ஸ். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ டோட்டலாக 6 மந்த்ஸு. ஸோ 6:6 போட்டோம்னா நமக்கு 1:1 கிடைக்குமா? அதுதான் வந்து நமக்கு இந்த 1/2. ஓகேவா? இப்போ 1/2 போட்டோம்னா 1,60,000 இன்ட்டு 1/2 போட்டோம்னா 80,000 கிடைக்குமா? இப்போது 80,000ல் 40,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 40,000 தான் வந்து நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட். அடுத்து வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டோட கேல்குலேஷன் பார்க்கலாம். ப்ராஃபிட் இயர்ன் டியூரிங் த இயர் வந்து 1,60,000 தான் வந்து நம்ம போன வாட்டியே பண்ணோம்னா நமக்கு அங்கே லாஸ் இருக்குன்ற பட்சத்தினால நம்ம மைனஸ் பண்ணி போட்டோம். நமக்கு இங்கே வந்து லாஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் 1,60,000 இன்ட்டு 1/2 போட்டோம்னா 80,000 கிடைக்கும். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து இப்போ நமக்கு 40,000. அது வந்து ரேஷியோவில் பிரிக்கணுமா? 40,000 into 13 divided by 20 போட்டோம்னா 26,000 கிடைக்கும். 40,000 into 7/20 போட்டோம்னா 14,000 கிடைக்கும். அதே மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து 80,000. 80,000 into 13 divided by 20 போட்டோம்னா 52,000 கிடைக்கும். 80,000 into 7/20 போட்டோம்னா 28,000 கிடைக்கும். அவ்வளோதான், இதோட சம் முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.